Periodic classification of elements, Standard 10, Unit 8, Chemistry, Science. Introduction. The 8th and 19th century witnessed a rapid development. Rapid அப்படின்னா வேகமான in chemistry in all spheres of chemical activities. So scientific activities, ஒவ்வொரு scientific activitiesலும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருந்தது 18th 19th centuriesல. By 1860, scientists had already discovered 60 elements. So, 1860ல கிட்டத்தட்ட ஒரு 60 elements வந்து அவங்க கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க சயின்டிஸ்ட் அண்ட் டிட்டர்மைன் தர் அட்டாமிக் மாசஸ். அந்த 60 எலமெண்ட்ஸுடைய அட்டாமிக் மாஸையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அட்டாமிக் மாஸ்ன்றது ஒரு எலமெண்ட்டுடைய மாஸை தான் வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்ன்றது நம்ம வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இப்போ நம்ம எஸ்ஐ சிஸ்டமில் சொல்லும்போது கிலோகிராம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்டம்க்கு உண்டான அந்த வெயிட்டை வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். They noticed that some elements had similar properties. ஸோ அவங்க இதில் என்ன கவனிக்கிறாங்கன்னா, சில எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதோடைய கலர், அதோடைய தன்மை, அதோடைய அவுட்லுக், அதோடைய ரியாக்டிவிட்டி, அதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் அரேஞ்ச் தம் இன்டு குரூப்ஸ். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, குரூப்பாக இதெல்லாம் பிரித்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. டியூரிங் திஸ் பீரியட் செவரல் நியூ எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்டு. ஸோ அதே சமயத்தில் இதே பீரியடில் என்ன ஆச்சுன்னா, இன்னும் நிறைய எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டிஸ்கவர்டு அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஏற்கனவே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 60 எலமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 60 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதை குரூப்பாக பிரித்து வச்சிட்டாங்க. இப்போ புதுசாக சிலது கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து அந்த குரூப்புக்குள்ளே போடலான்னு பார்த்தா அது டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்னும் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த எலமெண்ட்ஸ்க்கு இருக்க ஆரம்பிச்சிச்சு. இட் வாஸ் ரியலைஸ் தட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் இண்டிவிஜுவலி, ஸோ அப்போ அவங்க என்ன உணர்றாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய தன்மைகள், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தனித்தனியாக படிக்கிறத விட எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இட் would be more convenient to divide them into groups and periods in such a way that each group contain a certain number of elements. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம குரூப்ஸை பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி காமனாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம். ஒரு குரூப்பில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட் ஷாப்லேயே வெஜிடபிள் ஷாப்லேயே போகும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு லைன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு லைன் இருக்குன்னு போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. with similar properties and period showing the regular gradation. So gradation அப்படின்னா அதோடைய லெவல்ஸ், இன்க்ரீசிங் லெவல்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு அவங்க அடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டம்ப்ட்ஸ் டு அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் அ லாஜிக்கல் வே. ஸோ இங்கே லாஜிக்கல்னால் மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வழியில் இந்த எலமெண்ட்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியூ 10 லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆல்ரெடி இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் வரும்போது உங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, படிச்சுக்கலாம். தென் மாடர்ன் பீரியாடிக் லாக் வந்துடலாம். Mendele's periodic table had some discrepancies. ஸோ இங்கே discrepancies அப்படின்னா சில வேரியேஷன்ஸ், சில வித்தியாசங்கள் வந்து இருக்க ஆரம்பிச்சிச்சு மெண்டலோடைய பீரியாடிக் டேபிளில், which was difficult to overcome. ஸோ அதை கடந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், the atomic mass of argon அப்படிங்கிற எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 39.95 அட்டாமிக் யூனிட் இருக்குது. இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் தி பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் பார்த்திங்கன்னா 39.10 தான் இருக்குது. அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து அட்டாமிக் யூனிட் பார்த்திங்கன்னா 39.10. ஸோ இப்போ ஆர்கான் வந்து பொட்டாசியத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆர்கன் கம்ஸ் பிஃபோர் பொட்டாசியம் இந்த பீரியாடிக் டேபிள். ஸோ ஆர்கன் என்ன ஆகுது, இப்போ பொட்டாசியம்க்கு முன்னாடி வரும். ஏன்னா பெரிய இதிலேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது இப்போ ஆர்கன் தானே முன்னாடி வரணும். ஸோ பீரியாடிக் டேபிளில் பொட்டாசியம்க்கு முன்னாடி இப்போ ஆர்கன் வரணும். இஃப் எலமெண்ட்ஸ் were arranged solely according to the increase in atomic mass, argon would appear in the position occupied by potassium in our modern periodic table. ஸோ ஒரு வேளை சப்போஸ் இப்போது இந்த ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஆர்கான் எங்கே இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆர்கான் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து இருந்திருக்கும். No chemist would place argon, a gas with no tendency to react, in the same group as lithium and sodium, which are two highly reactive metals. ஸோ இப்போ ஆர்கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கேஸு. ஸோ அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து குறைவு. எதை விட குறைவு, லித்தியம் சோடியம்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் அது
இங்கே லித்தியம் சோடியம் மெட்டலு, ஆர்கான் வந்து கேஸு. ஸோ எந்த ஒரு கெமிஸ்ட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, லித்தியம் சோடியமை விட இது வந்து ஹையர் குவாலிட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸோட இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது அந்த பொசிஷனில் அதை வைக்கவும் மாட்டாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிபன்சிஸ் suggested that some fundamental properties other than atomic mass must be the basis of periodicity. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் அட்டாமிக் மாஸை மட்டுமே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணாமல் இன்னும் வேறு சில ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம், அதை வச்சு நம்ம பீரியாடிக் டேபிளை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. The fundamental properties turned out to be the number of protons in the atomic nucleus. ஸோ அதில் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இங்கே இப்போ ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. அதில் நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும்னு படிச்சிருக்கோம். அதை சுற்றி வெளியே இருக்கக்கூடியது தான் எலக்ட்ரான்ஸ்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. சம்டைம் தட் குட் நாட் ஹாவ் பீன் நோன் பை மெண்டலீவ் அண்ட் இஸ் கண்டெம்பரரிஸ். ஸோ அந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் கொண்டு வரும்போது ஒருவேளை இதை பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் அதை அவங்க கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Henry Moseley, a British scientist in 1912, discovered a new property of element called atomic number. ஸோ இப்போது ஹென்ரி மாஸ்லே அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், 1912 இவர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இவர் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஒவ்வொரு ஆட்டமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் அந்த ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் மாஸ் வேறு, அட்டாமிக் நம்பர் வேறு. அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோட்டான்ஸ் எங்கே இருக்கும்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கும். ஸோ அட்டாமிக் மாஸ்ன்றது அதோடைய வெயிட்டு சொல்கிறது தான் அட்டாமிக் மாஸ். இங்கே மாஸ்ன்றது அதோடைய வெயிட்டை தான் குறிக்கும் இல்லையா. ஸோ அது விச் ப்ரொவைடட் அ பெட்டர் பேசிஸ் ஃபார் தி பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். ஸோ அட்டாமிக் மாஸை விட இந்த அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இட் இஸ் அ வெல் நோன் ஃபேக்ட் தட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி element is equal to the number of protons or the number of electrons present in the neutral atom of an element. ஸோ ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூட்ரல் அப்படின்றது சரிசமமாக இருக்குது, ப்ளஸ் மைனஸ் சரிசமமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அட்டாமிக் நம்பர்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஈக்குவல் நம்பராக தான் இருக்கும், இது ஜாஸ்தி அது கம்மியெல்லாம் இருக்காது. ஸோ எய்தர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய இது. அதனால தான் இங்கே நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது நியூட்ரல். இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸில் இருக்கும், ப்ரோட்டான் வந்து ப்ளஸில் இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஈக்குவலாக இருக்கும்போது அது நியூட்ரான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நியூட்ரலாக இருக்கும்போது நம்ம அட்டாமிக் நம்பர்ன்றது என்ன சொல்லலாம், ஒன்று நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் சொல்லலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிக்கலாம், ரெண்டுமே ரைட்டு. த பீரியாடிக் law was therefore modified to frame a modern periodic law which states that. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு, என்ன ப்ராப்பர்ட்டி, அட்டாமிக் நம்பர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு மாடர்ன் பீரியாடிக் லாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அந்த லா என்ன சொல்லுது, இந்த லா வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம படித்ததுலேயே மாடர்ன் பீரியாடிக் லா என்னென்னா இந்த 2 லைன் தான் அந்த லா. ஸோ அந்த லா படி என்ன சொல்லுதுன்னா, the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. ஸோ ஒவ்வொரு ஆட்டமுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அது பார்க்க எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும், என்ன தன்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்குமா ஹார்டாக இருக்குமா, அதெல்லாம் சொல்கிறது ஃபிசிக்கல். கெமிக்கல் அப்படின்றது என்னென்னா, இது தண்ணியோட எப்படி ரியாக்ட் ஆகும், இதில் என்னெல்லாம் இருக்கும், இதில் என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கும், எதோட எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறக்கூடியது எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும், ஒரு ஆட்டமுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதை வச்சு டிசைட் பண்ணாங்க, இந்த நம்பர் ஆஃப் இந்த அட்டாமிக், அந்தந்த ஆட்டமுடைய அட்டாமிக் நம்பர் தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் லா. த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். அந்த அட்டாமிக் நம்பருடைய பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமையுது அப்படின்றத சொல்கிறது மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ இங்கே உங்களுக்கு 3 மார்க்ஸ்லையோ அதில் வந்து இந்த லா வந்து கேட்பாங்க.
மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ மாடர்ன் பீரியாடிக் லாவை வச்சு மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வித் ரெஃபரன்ஸ் டு தி மாடர்ன் பீரியாடிக் லா த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்ற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளையும் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு இன்க்ரீசிங் ஆர்டரில் எலமெண்ட்ஸ் எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் அ டேபிளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்றது என்னென்னா நம்ம டேபிளர் காலம் வரையும் இல்லையா, மேலேருந்து கீழே லைனு சைட்லேருந்து லைன்ஸ்லாம் போட்டு ஒரு டேபிளை உருவாக்குவோம். அதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஹைலைட்டிங் த ரெகுலர் ரெப்பிடேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். ஸோ ரெகுலராக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஒன்றா சேர்த்து கொடுக்குறது தான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இதில் பீரியட்ஸ்ன்றது என்ன, குரூப்ஸ். இந்த பீரியட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். ஃபஸ்ட்டு பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்னா த ஹாரிசான்டல் லைன். இங்கே ஹாரிசான்டல் அப்படின்னா இப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு லைன் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ஹாரிசான்டல் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் அப்படின்னா மேலேருந்து கீழே ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா தட் இஸ் வெர்டிக்கல். ஸோ இங்கே ஹாரிசான்டல் அப்படின்னா சைட்லேருந்து சைடில், தட் இஸ் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்கன்னா தட் இஸ் ஹாரிசான்டல். ஸோ ஹாரிசான்டலாக இருக்கக்கூடிய அந்த காலம்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டேபிளர் காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில். The horizontal line rows are called periods. There are 7 periods in the periodic table. ஸோ நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் எத்தனை பீரியட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7 periods இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பீரியடில் என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 1 and 2. அட்டாமிக் நம்பர் 1, 2 இருந்தால் மட்டும், அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னு ஏற்கனவே இருக்கும், ஒரே ஒரு ப்ரோட்டான் இல்லை ரெண்டே ப்ரோட்டான் இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட் பீரியடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ this is the shortest period. இருக்கிற பீரியட்ஸில் எது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியட்னு கேட்டால் ஃபஸ்ட் பீரியட் தான். இட் கண்டெய்ன்ஸ் only 2 elements. ஸோ இந்த ஃபஸ்ட் பீரியடில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அது என்னென்னா ஹைட்ரஜன் 1, ஹீலியம் 1, அவ்வளோதான். தென் செகண்ட் பீரியடில் அட்டாமிக் நம்பர் 3லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் கூட ஒரு ஷார்ட் பாருங்கள், அது ஷார்ட்டஸ்ட்டுன்றாங்க, ரொம்ப சின்ன ஒரு பீரியட் அது. இது ஷார்ட் பீரியட், கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, ஆனால் சின்னது. இட் கண்டெய்ன்ஸ் 8 elements. ஸோ இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். லித்தியம்லேருந்து தொடங்கி நியான் வரைக்கும் இருக்கும். ஸோ அங்கே ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும் இருக்கும், இங்கே லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும். தென் தேர்ட் பீரியடில் அட்டாமிக் நம்பர் 11லேருந்து 18 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தா இதுலேயும் 8 தான் இருக்கும். செகண்ட் பீரியட்லையும் 8 தான் இருக்குது, தேர்ட் பீரியட்லும் 8 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே சோடியம்லேருந்து தொடங்கி ஆர்கான் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் ஃபோர்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 19 to 36. இது லாங் பீரியட். ஃபோர்த் பீரியட்லேருந்து தேர்ட் பீரியட் வரைக்கும் அது ஷார்ட் பீரியட் தான். ஸோ ஃபோர்த் பீரியட் வருது அப்படின்னா மொத்தம் 7 பீரியட்ஸ் இல்லைங்களா, அதில் 1 to 3 வந்து ஷார்ட் பீரியடு, ஃபோர்த்துலேருந்து லாங் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு. இட் கண்டெய்ன்ஸ் 18 எலிமெண்ட்ஸ். ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2, 8 அடுத்து வரக்கூடியது 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 18 எலிமெண்ட்ஸ் என்னென்னா பொட்டாசியம்லேருந்து தொடங்கி கிரிப்டான் வரைக்கும் இருக்கும், அட்டாமிக் நம்பர் 19லேருந்து 36 வரைக்கும். திஸ் இன்க்ளூட்ஸ் 8 நார்மல் எலிமெண்ட்ஸ் அண்ட் 10 டிரான்சிஷனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த 18ல் பார்த்தீங்கன்னா 8 வந்து நார்மலான எலிமெண்ட்ஸ் இருக்கும், 10 வந்து டிரான்சிஷனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். தென் ஃபிஃப்த் பீரியடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 37. இங்கே 36 முடியுது இல்லையா, ஸோ இங்கே 37லேருந்து தொடங்கி 54 வரைக்கும் இருக்கும். இதுவும் லாங் பீரியட் தான். இதுலேயும் 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ருபீடியமில் தொடங்கி ஜெனான் வரைக்கும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 நார்மல் எலிமெண்ட் இருக்கும், 10 வந்து டிரான்சிஷனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 2, 8, 8, 18, 18 அப்படின்னு போட்டு வந்துட்டிங்கன்னா இந்த 7 பீரியட்ஸ்க்கும் ஷார்ட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தென் சிக்ஸ்த் பீரியட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 55லேருந்து தொடங்கி 86 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிக்ஸ்த் பீரியடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாங்கஸ்ட் பீரியட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் பீரியட்னா ஃபஸ்ட் பீரியடு, லாங்கஸ்ட் ரொம்ப அதிகமான எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பீரியட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் பீரியடில். இட் கண்டெய்ன்ஸ் 32 எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். சீசியமில் தொடங்கி ரேடான் வரைக்கும் இருக்கும். இதுலேயும் 8 நார்மல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், 10 டிரான்சிஷனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும், 14 இன்னர் டிரான்சிஷனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செவன்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 87லேருந்து தொடங்கி 116 வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை 7th பீரியடில் வச்சுருக்காங்க. Like the 6th period, this is also accumulates 32 elements. So 6th period மாதிரியே இதுலேயும் 32 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 7th பீரியடில் ரீசெண்டாக 4 எலிமெண்ட்ஸை வந்து சேர்த்திருக்காங்க IUPAC. ஸோ இப்போது இது நீங்கள் அப்படியே ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2, 8, 8, 16, 16, 32, 32. ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் 2, அடுத்த 2 8, அடுத்த 2 18, அடுத்த 2 32.
ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப். ஸோ இது இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது பீரியட்ஸை பற்றி பார்த்தோம். அந்த பீரியாடிக் டேபிள் உங்களோட புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய பீரியட்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய குரூப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வெர்டிக்கல் காலம்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பென்சில் எடுத்து லைன் மேலே அப் டு டவுன் ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம வெர்டிக்கல் சொல்கிறோம். ஸோ டவுன் டு அப் கூட அது வெர்டிக்கல் தான். ஸோ அதுதான் வந்து வெர்டிக்கல் காலம். ஸோ in a periodic starting from top to bottom is called groups. There are 18 groups in the periodic table. ஸோ நம்மளோட periodic table எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து குரூப்ஸ் எத்தனை இருக்கும்னா 18 இருக்கும். பீரியட்ஸ் எத்தனைனா 7 இருக்கும். இப்போ தான் நம்ம படித்தோம். பேஸ்ட் ஆன் தி காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் தேர் கேன் பி குரூப்ட் ஆஸ் வேரியஸ் ஃபேமிலிஸ். ஸோ இந்த காமனான கேரக்டர்ஸை வச்சு இந்த 18 குரூப்ஸில் எலமெண்ட்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 1ல் என்ன இருக்குன்னா ஆல்கலி மெட்டல் இருக்கும். 2ல் ஆல்கலைன் எர்த் மெட்டல். 3லேருந்து குரூப் 3லேருந்து குரூப் 12 வரைக்கும் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக ஃபில் ஆகாத இப்போது நம்ம ஆட்டம்ஸுடைய ஷெல்ஸ் சப்ஷெல்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த சப்ஷெல்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாத எலமெண்ட்ஸ் அதை வந்து ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் குரூப் நம்பர் 13ல் வந்து போரான் ஃபேமிலி இருக்கும். 14ல் கார்பன் ஃபேமிலி இருக்கும். 15ல் நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ இது பைஹார்ட் பண்ணி ஆகணும், நோ அதர் வே. தென் குரூப் 16ல் ஆக்சிஜன் இருக்கும், இல்லைனா சால்கோஜன் ஃபேமிலி இருக்கும். 17ல் ஹாலோஜன்ஸ், 18ல் நோபல் கேஸஸ் இருக்கும். ஸோ இது அப்படியே ஜஸ்ட் யூ ஹாவ் டு mug up. Then lanthanides and actinides. In the lanthanides, actinides which form part of group 3 are called inner transition elements. இங்கே inner transition elements அப்படின்னா என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா F block வந்து நமக்கு அந்த சப்ஷெல்ஸில் F block அப்படிங்கிற பிளாக்ஸ் வந்து இதில் இருக்கும். அதனால இதை வந்து தனியாக எடுத்து நம்மளோட டேபிளர் காலமுக்கு கீழே இந்த எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து குரூப் 3 உடைய ஒரு பார்ட். குரூப் 3ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 3லேருந்து 12 வரைக்கும் டிரான்சிஷனல் மெட்டல்ஸ் இருக்கும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இது ஒரு இந்த குரூப் 3லேயும் இந்த லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸும் இருக்கும். Except group 0, all the elements present in each group have the same number of electrons in their valence cell. Valence cellன்றது என்னது, போயிட்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய இல்லைனா எக்ஸ்ட்ரா இருந்தாலோ இல்லை குறைவான எலமெண்ட்ஸ் குறைவான எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம வேலன்ஸ் செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வேலன்ஸ் செல். அந்த மாதிரி வேலன்ஸ் செல் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா have the same number of electrons in the valence cell and thus have the same valency. Same valency இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 0வை தவிர மற்றதில் எல்லாமே சேம் வேலன்சி ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1, இப்போ குரூப் 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹேஸ் 1 எலக்ட்ரான் இன் தர் வேலன்ஸ் செல். ஸோ அதோடைய வேலன்ஸ் செல்லுன்றது பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸை சுற்றி செல்லாக வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கணும், 8 எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் வேலன்ஸ் செல். அதாவது ஈஸியாக ஒன்று கொடுக்கக்கூடியது 1 or 2 கொடுக்கும், இல்லைனா 1 or 2 வாங்கிக்கும், ஈக்குவலைஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஈடுபடும். அதுதான் வந்து வேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேலன்ஸ் செல்ஸில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து இந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. ஸோ தி வேலன்சி ஆஃப் ஆல் தி ஆல்கலைன் மெட்டல் இஸ் 1. ஸோ ஆல்கலைன் மெட்டலுடைய வேலன்சி, அதாவது எத்தனை எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்க முடியும்னா ஒன்று தான். எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும்னு பார்த்திங்கன்னா 1. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க ஆல்கலி மெட்டல். அந்த 8 எலக்ட்ரான்ஸ் வரணும் அப்படின்னா ஒன்று கொடுத்துடலாம், இல்லைனா 7 எலக்ட்ரான்ஸ் வேறு எலமெண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்க வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் வேலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆஸ் தி எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அ குரூப் ஹேவ் ஐடென்டிக்கல் வேலன்ஸ் செல் எலக்ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் தே போசஸ் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே சேம் வேலன்ஸ் தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோரல்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். தண்ணியோட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஹோல் ஃபேமிலியோடைய இது சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். The physical property of the elements in a group such as melting point, boiling point, density vary gradually. இது எல்லாமே மாறும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். என்ன காரணம்னா வேலன்ஸ் செல் வந்து சேமாக இருக்கும். வேலன்ஸ் செல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு பார்த்தோம், ஒரே ஒரு வேலன்ஸ் செல் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது வெவ்வேறு மாதிரி இருக்கும், மாறி இருக்கும். The atoms of the group 0 elements have stable electronic configuration in their valence cells and hence they are unreactive. So group 0ல இருக்கக்கூடிய elements பார்த்திங்கன்னா அது வந்து வேலன்ஸ்
ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் அதோடைய வேலன்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அது எதோடையும் ரியாக்ட் ஆகாது. அதனால தான் வந்து அது அன்ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி. ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். The electron configuration of an elements help us to explain the periodic recurrence of physical and chemical properties. ஸோ இங்கே electronic configuration அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரான்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மற்ற எலமெண்ட்ஸோடு ஒன்றா சேர்ந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடக்கும். ஸோ அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து ஒரு எலமெண்ட்டுடைய பீரியாடிக் physical and chemical properties வந்து அமையுது. anything which repeats itself after a regular interval is called periodic. இப்போ நம்ம பீரியட் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்கூல்லேயே பீரியட்ஸ் சொல்கிறோம். என்ன அப்படின்னா அடுத்தடுத்த பீரியட், அதாவது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ரெகுலர் பீரியடில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் பிஹேவியர் இஸ் கால் பீரியாடிசிட்டி. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தி ஆட்டமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக். ஸோ அதேமாதிரி ஆட்டம்ஸுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ், அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஆட்டம்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பீரியாடிக்காக இருக்குன்ற, அதாவது சேம் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் such as atomic radius, ionic radius, ionization energy, electronegativity, electron affinity. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இத்தனை ப்ராப்பர்ட்டிஸில் show a regular periodicity and hence they are called periodic properties. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பீரியாடிசிட்டி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பீரியாடிசிட்டின்னு நம்ம என்ன சொன்னோம், ரெகுலராக ஏதோ ஒரு ரெகுலர் இன்டர்வல் டைமில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரெப்பிட்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பீரியாடிசிட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன சொல்கிறோம், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ஒருவேளை இது 3 மார்க்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் ஆர் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் 1 by 1 எழுதிடலாம். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு 1 by 1 நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு 3 மார்க்ஸில் வரலாம். The main significance of the modern periodic table is that it gives a clear understanding of the general properties and trends within a group or a period. ஸோ நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எலமெண்ட்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சொல்கிறோம். இங்கே சிக்னிஃபிகன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ஸ். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப கிளியராக எல்லாருமே ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதோடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். அதோட குரூப்பில், அதோட பீரியடில், இப்போ குரூப் எப்படி இருக்கும், பீரியட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு பீரியட்லையும் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க அதோட ப்ராப்பர்ட்டிஸை டு ப்ரெடிக்ட் வித் கன்சிடரபிள் அக்யூரசி. ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஒரு சரியான ஒரு அக்யூரசின்னு கரெக்டான்னு சொல்கிறது, எக்ஸாக்டான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு அக்யூரசியோடு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருக்காங்க. The properties of an element even though that elements may be unfamiliar to us. ஸோ ஒருவேளை அந்த ஒரு சில எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாத எலமெண்ட்ஸும் கூட ரொம்ப கிளியராக அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. Let us discuss the periodic trends of some of the properties. ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸுடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு 3 மார்க்ஸில் வரும்போது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம்ன்றது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்குள்ளே போக முடியும். ஸோ ஆட்டம்ன்றது ஒரு இப்போ இந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒரு ஆட்டம் சொல்கிறோம். அதுக்குள்ளே நியூக்ளியஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஆட்டம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், இது ஞாபகம் வச்சுக்கிட்டோமா இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ், இங்கே அதே மாதிரி ரேடியஸ் அப்படின்னா என்ன, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். அந்த சர்க்கிளில் அதோடைய சென்டர்லேருந்து அதோடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் வரையக்கூடிய லைன் தான் வந்து ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னா, அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் தி அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கண்டெய்னிங் தி வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்கே அவுட்டர்மோஸ்ட் ஷெல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நியூக்ளியஸை சுற்றி பல லேயர்ஸில் வந்து இப்போ நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மாதிரி எப்படி சன்னை சுற்றி பிளானட் சுற்றிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நியூக்ளியஸை சுற்றி சில ஷெல்ஸ் வந்து இருக்குது ஆட்டமில்.
ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க SPDF அப்படிலாம் அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த செல்லில் 10 இருக்கும், அடுத்து 14 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னா குறைவாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது லேயரில் ரெண்டாவது சப்ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக 8 இருக்கணும்னு சொல்லி ஆக்டெட் ரூல்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அதில் 8 இருக்கணும், ஆனால் 6 தான் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணோம், இன்னும் 2 யார்கிட்டையாவது வாங்கி அதை பாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஸோ அதை வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது ஒன்று கொடுக்கும் இல்லைனா வாங்கிக்கும், அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ எந்த செல்லில், அதாவது 4 செல் சொன்னோம் இல்லையா, SPDFன்னு சொன்னோமா, ஸோ அந்த மாதிரி எந்த செல்லில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ, ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் இருக்கோ அது வரைக்கும் லைன் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆட்டமுடைய நடுவில் இருந்து சென்டரில் இருந்து எந்த செல் எந்த அந்த ஒரு நடுவில் நியூக்ளியஸை சுற்றி ரவுண்டாக நம்ம வரைஞ்சிக்கிட்டே வரோம்னா எந்த ஷெல்லில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அது வரைக்கும் நம்ம லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், அவுட்டர் மோஸ்ட் ஷெல். எது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்? இங்கே நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னா Fன்னு சொல்லலாம், ஆனால் அது இல்லை. முக்கியம் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான். எந்த செல்லில் வேலன்ஸ், ஒருவேளை ஃபஸ்ட்டு ஷெல்லுலேயே வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் தான் லைன். செகண்ட் ஷெல்லில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா அவ்வளோதான் லைன் ரேடியஸ். ஸோ அதுதான் அதோடைய அட்டாமிக் ரேடியஸ். டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். ஸோ தனியாக ஒரு ஆட்டமை பிரித்து எடுத்திருக்கோம், அதோடைய ரேடியஸை வந்து மெஷர் பண்ண போகிறேன் நான் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ். ஆனால் நோபல் கேஸஸ்க்கு அது வந்து செய்ய முடியும். நோபல் கேஸஸ்க்கு அது பாசிபிள். யூஸ்வலி த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர்ட் டு as கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ். பொதுவாக இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து ரெண்டாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம். ஸோ அதோடைய பாண்டிங் எப்படி இருக்கும் அதை பொறுத்து. இப்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் 6 தான் இருக்குது, நமக்கு செகண்ட் ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், ஆனால் 8 வந்து ஆக்டெட் ரூல்னும் போது ஒன்று 2 வாங்கிக்கோ இல்லைனா 6 கொடுத்து ஷேர் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதை வச்சு அதோடைய எலக்ட்ரான்ஸ் எப்படி அதை ஷேர் பண்ணிக்குது, கொடுக்குதா, வாங்குதா, இல்லை ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணிக்குதா, அதை வச்சு தான் வந்து இந்த அட்டாமிக் ரேடியஸ்க்கு பேர் சொல்கிறாங்க. அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் ரேடியஸ். ஒருவேளை அட்டாமிக் ரேடியஸ் வந்து மெட்டலில் இருந்துச்சு அப்படின்னா, இரும்பு ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி half the distance between the nuclei of the adjacent metal atom. ஸோ இந்த மெட்டாலிக் ரேடியஸை என்ன சொல்கிறாங்கன்னா half the distance, அதாவது அதோடைய டிஸ்டன்ஸில் பாதின்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் தி அட்ஜசன்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மெட்டாலிக் ஆட்டம் இருக்கும் இல்லையா, அதுடைய நியூக்ளியை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் பாதின்னு சொல்கிறாங்க. ஹாஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் தி அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் உடைய நியூக்ளியஸ்க்கு இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு நடுவில், அதுதான் ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் மெட்டாலிக் ரேடியஸ். இன் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் their atomic radius is known as covalent radius. ஸோ ரெண்டு பார்த்தோம், மெட்டாலிக் ரேடியஸ், கோவலண்ட் ரேடியஸ்ன்னு பார்த்தோமா. ஒருவேளை நம்ம பார்க்கக்கூடிய எலமெண்ட் வந்து நான் மெட்டாலிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டாலிக் இல்லாத பொருளாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஆட்டமில் வரக்கூடிய அந்த ரேடியஸை வந்து கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, half the distance between the nuclei of two covalently bonded atoms of the same element in a molecule. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டமுடைய நியூக்ளியஸ் வந்து பாதின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவலண்ட்லி பாண்ட் பண்ணக்கூடிய 2 ஆட்டமுடைய சேம் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமுடைய மாலிக்யூல்ஸில் அந்த 2 நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து கோவலண்ட் ரேடியஸ். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய அந்த நியூக்ளியஸ் வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூக்ளியை ஆஃப் 2 ஆட்டமுக்கு நடுவில் அந்த இந்த நியூக்ளியஸ்லேருந்து இந்த நியூக்ளியஸ் வரைக்கும், இப்போ இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள், இந்த நியூக்ளியஸில் தொடங்கி அந்த நியூக்ளியஸில் அடுத்த ஆட்டமுடைய நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்து தான் வந்து கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், let us consider hydrogen molecule. The distance between the two hydrogen nuclei of the molecule is 0.74 angstrom. So its covalent radius, so இப்போ distance பார்த்தீங்க அப்படின்னா 0.74. So its covalent radius, இப்போ
டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.74 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்களா. அப்போது கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னா 0.74 டிவைடட் பை 2, அதை 2ஆக பிரிக்கும் போது நமக்கு ரேடியஸ் வரும் இல்லையா. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது 0.37 ஆம்ஸ்ட்ராங். அப்போது கோவலண்ட் ரேடியஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னா 0.37 ஆம்ஸ்ட்ராங். when you look at the variation of the atomic radii in the periodic table, இப்போ நம்ம periodic tableல போயிட்டு இதோட வேரியேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். there are 2 distant trends. அதில் 2 விஷயங்கள் இருக்குது, 2 ட்ரெண்ட்ஸ் இருக்குது. along the period, நம்ம பீரியடில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நம்ம வரும்போது த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி எலமெண்ட் டிக்ரீசஸ். ஸோ ஒவ்வொரு அட்டாமிக் ரேடியஸ், ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எங்கள் பீரியடில் வரும்போது நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரீங்க அப்படின்னா அதுடைய என்னது அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது. அலாங் த குரூப்ஸ், இப்போ குரூப்பில் பார்க்குறோம், மேலேருந்து குரூப் 1 குரூப் 2 அப்படி சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குரூப்பில் நீங்கள் மேலேருந்து கீழே வரும்போது மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரும். ஆனால் பீரியடில் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும், போக 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 குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். சார் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து மேபி 3 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. அந்த 2 distinct trends, what are the 2 distinct trends in the atomic radii in periodic table அப்படின்னு சொல்லி கொஷின் வந்தாலும் வரலாம். the increase down a group, இப்போ குரூப்பில் வந்து நம்ம கீழே இறங்க 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 இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லி படித்தோம்ல, அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டியூ டு தி இன்க்ரீஸ் இன் தி வேலன்ஸ் ஷெல் நம்பர் டவுன் த குரூப். ஸோ இது ஏன் இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது குரூப்பில், நம்ம ஒவ்வொரு குரூப்பாக இறங்கி வரும்போது குரூப் 1 குரூப் 2 அப்படி இறங்கி வரும்போது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோடைய வேலன்ஸ் செல் நம்பர் வந்து அதிகமாகுது, அதனால் நமக்கு ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. As the shell number increases, the distance between the valence cell and the nucleus increases. So cell number வந்து increase ஆக ஆக இந்த வேலன்ஸ் செல்லுக்கும் அதோடைய அந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஏற்கனவே நம்ம அந்த அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் அந்த நியூக்ளியஸுடைய நடுவில் இருந்து எந்த செல் வரைக்கும் வேலன்ஸ் செல் இருக்கோ அது வரைக்கும் டிஸ்டன்ஸ்ன்னு படித்தோம், அந்த ரேடியஸ்ன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அது அதிகமாகிட்டே இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட் வென் யூ அப்சர்வ் அலாங் த பீரியட், இப்போ பீரியடில் நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்க, பீரியடில் நம்ம பார்க்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கும், போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஏன்னு சொல்கிறாங்க பாருங்கள். the shell number remains the same but the number of protons increases. ஷெல் நம்பர் வந்து சேமாக இருக்கும், ஆனால் ப்ரோட்டான்ஸ் உடைய எண்ணிக்கை மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே ப்ரோட்டான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் ப்ரோட்டான்ஸ். மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் இம்போஸ் அ ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஓவர் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் இல்லையா, அப்போது நெகட்டிவ் சார்ஜ், அப்போது அதிகமாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க இருக்க நெகட்டிவ் சார்ஜை அது என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். thus தி எலக்ட்ரான் cloud shrinks towards the nucleus. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக ஆகா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிட்டு நியூக்ளியஸில் போய் ஷ்ரிங்க் ஆயிரும், ஒன்றா சேர்ந்துக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அதோடைய ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், விச் ரிசல்ட்ஸ் இன் தி டிக்ரீஸ் இன் தி அட்டாமிக் சைஸ். ஸோ அதனால் ஆட்டமுடைய அந்த சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ இதை வந்து இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு போரான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.